பாருங்கள், இவன் வந்து மாஸ்கி மாதிரியே அப்படியே இருப்பான். இவ்வளோ பொட்டை நாய்க்குட்டி தான். மாஸ்கி 2 நாங்கள் வச்சுருக்குறோம். மாஸ்கியோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை அவளையும் கூட நான் இங்கே ஃபோட்டோவில் வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தான் இவ்வளோ இருப்பான். மாஸ்கி 2ன்னு பேர். நாங்கள் அப்படியே தான் இருப்பான். ஆனால் கொஞ்சம் பயந்த குணம் இதுக்கு. அப்புறம் மாஸ்கி பற்றி நிறைய பேர் வீடியோவில் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம்னால நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அதாவது மாஸ்கி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த நாய்க்குட்டி கிடையாதுங்க. அவளை பார்க்க முடியாத சூழ்நிலை காரணம் அதுதான். ஏன் தெரியுங்களா? மாஸ்கி வந்து என் கடையில் தான் இருந்தான். என் 9 மணிலேருந்து நைட்டு நான் 9:30 வரைக்கும் நான் போகிற வரைக்கும் என் கடைக்குள்ளே தான் இருப்பாள். நான் வெளியே கடையை சாத்திட்டு போகும்போது வெளியே திண்ணையில் படுத்திருப்பாள். அந்த மாதிரி தான் இருந்த குட்டியவோ. அது கன்சீவ் ஆகி வந்து ஒரு குட்டி வந்து வேறு இடத்துல போட்டிருந்தா. அதை வந்து அவங்க துரத்தி விட்டுட்டாங்க. கட்டடம் புதுசு கட்டிகிட்டு இருந்தவங்கன்றனால துரத்தி விட்டுட்டாங்க. அது கொண்டு வந்து ஒரு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடியில் மல்லிகைப்பூ செடிக்கிட்ட போட்டிருந்தா மற்ற குட்டிகளை. நாங்கள் அதை வந்து ஒரு சேஃபாக தான் வச்சுருந்தோம் அவளைய. இருந்தாலும் மறாவது நாள் வந்து அவளுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஃபிக்ஸு அந்த மாதிரி வந்துடுச்சு. குட்டி போட்ட குட்டி, இவளே 8 மாதத்து குட்டி, அதுலேயும் குட்டி போட்டது வேறு. தொடர்றதுக்கு பயம். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எல்லாம் சின்ன குழந்தைங்க 2-3 பேருங்களாம். ஏதாவது போய் பல்லு பட்டுருச்சுன்னா நாய்களுடைய இது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் தொட முடியல. ஆனால் இவங்க வந்து காப்பகத்திலேருந்து வந்து அவங்களே கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அவளை இது பண்ணுறதுக்கு. அதனால தான் நாங்கள் தொடாமல் அவங்க வந்து எடுத்து கொண்டு போய் அவளை பார்த்து இது பண்ணுறதுக்குள்ளே அவளுக்கு வந்து 120 டிகிரி செல்சியஸ் ஃபீவர்னு சொன்னாங்க. அதில் தான் அவளுக்கு வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஜாஸ்தியாகி இறக்கறக்கு காரணமாகிடுச்சு. மற்றபடி நாங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். நாய்க்கெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் அலோடு கிடையாது. எங்கள் அக்கா வீட்டில் 2 நாய் இருக்குது. அங்கேயும் கொண்டு போய் விட முடியாது. அதனால தான் அவளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க முடியல. இந்த வீடியோ போடணும், ரொம்ப நாளாக போடணுன்ட்டே இருந்தேன். என்னால் போட முடியல. இப்போ இங்கே கடை முன்னாடி 5-6 குட்டிகள் இருக்குது. இப்போ போட்டது சாயந்தரம் போகும்போது எங்களால் முடிஞ்ச பிஸ்கெட் வாங்கி போட்டுட்டு போவோம். அதுதான் செய்ய முடியுதே தவிர்த்து மற்றபடி எதுவுமே நாங்கள் வந்து வச்சு வளர்த்துற அளவுக்கு எங்களுக்கு வீடு இல்லைங்க. வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கமெண்ட் மாஸ்கி பற்றி கமெண்ட் நிறைய போடுறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தளவுக்கு மாஸ்கி வந்து ரொம்ப எல்லாத்து மனசில் இடம் பிடிச்சிருக்கிறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.